இத்தனை ஆண்டு காலம், அதாவது வந்து இந்த பிரச்சனை வந்த நாள்ல இருந்து வாயை திறக்காத ஜி.கே. மணி திடீரென பத்திரிகையாளரை சந்தித்தது காரணம் என்ன? இத்தனை விஷயங்களையும் நான் தொண்டர்களுக்காகவும் கட்சியினுடைய பெயர் கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் அமைதியாக இருந்தேன், இனிமேல் என்னால் அமைதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேற்று ஓப்பன் அப் ஆகிறார். இப்போ நீங்கள் இப்போ கூப்பிட்டு இது பேசுகிறீங்க, பேட்டி எடுக்கிறீங்க இல்லையா, அதே இந்த பக்கம் ஜி.கே. மணியை உட்கார வைங்க. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நான் கேட்குற கேள்விக்கு பதில். ஏன்னா ஆரம்பத்திலிருந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஐயா ஏற்றுக்கொண்டார். அவருடைய நடவடிக்கைகள் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்ற, ஏன்னா ஒரு வேலையை செய்வோம், அதுக்கு வந்து போய் ஒரு முட்டுக்கட்டை போடுவார். எல்லாமே அவர் பார்வையில் நடந்த மாதிரி. இப்போ நான் வந்து சின்ன கீழே இருந்து மேலே இப்போ இன்றைக்கி மாநில பொறுப்பு வரைக்கும் ஐயா கொண்டு போய் என்னை பொறுப்பு வச்சுருக்காரு. இன்றைக்கி அன்புமணி என்னை வேலை வாங்கிட்டுருக்காரு. எனக்கு வந்து ஒரு கட்சியினுடைய அடிப்படையாக எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். எல்லாமே எனக்கும் தெரியும். ஒரு மாவட்ட அளவில் எங்கள் அளவில் எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அதுலேயும் வந்து தலைவர் ஒரு மாநில தலைவர் அதில் வந்து தலையீடு செய்து அதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், இப்படி தான் மட்டும்தான் எல்லா வேலையுமே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பணியை இதுவரையில் நான் செய்து கொண்டிருந்ததாக ஒரு பிம்பத்தை மருத்துவர் ஐயாவிடம் காட்டி கொண்டு வந்த ஜி.கே. மணி இல்லாமல் மருத்துவர் அன்புமணி இந்த அளவிற்கு ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒரே ஒரு நிகழ்ச்சி, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி தோல்வி அடைஞ்சதுன்னு சொல்லுங்கள். மிக எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கு. தொண்டர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. எந்த காலகட்டத்திலைங்க எங்கள் ஐயாவை விட்டு நாங்கள் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க எங்களால் முடியாது. எங்கள் ஐயாவை சுற்றி எங்கள் மருத்துவர் ஐயா அதுதான் சின்னையா அதுதான் சொல்கிறார். அவர்கள் சுற்றி இருப்பவர்கள் தான் ஐயாவை வந்து அப்படி இப்படி கூட அசைய விடாமல் பண்ணுறாங்க.